மகுடம் மிடில் கிளாஸ் லைஃப்பில் வாழ்ந்துக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோ குடும்பம் குழந்தை குட்டின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை தாங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. இவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆசை அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சொந்தமாக ஒரு கார் வாங்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான். புதுசாக கார் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஷோரூம் போனாலும் சிபில் ஸ்கோர் கம்மியாக இருக்கிறதுனால லோன் கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த அளவுக்கு நம்ம ஹீரோவுடைய சம்பளம் ரொம்ப கம்மியாக இருக்குங்க. பசங்க முன்னாடியே ரொம்ப அவமானப்பட்டு நம்ம ஹீரோவால் கார் வாங்க முடியாமல் வீட்டுக்கு வராரு. எப்படியாவது ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சி செகண்ட் ஹேண்டில் ஒரு கார் வாங்குறாருங்க நம்ம ஹீரோ. கார் வாங்கின கையோட ஃபேமிலியாக சேர்ந்து ஊட்டிக்கு ட்ரிப் போகிறாங்க. போன இடத்துல நம்ம ஹீரோவோட ஃபேமிலியை ஒரு கேங்ஸ்டர் கும்பல் சுற்றி வளைக்கிறாங்க. அந்த ஃபைட்டில் பாருங்க, நம்ம ஹீரோவோட மனைவியும் அவங்களோட பொண்ணு இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ அந்த கேங்ஸ்டர் எல்லாரையும் தேடி கண்டுபிடிச்சி இந்த பிரச்சனைக்கு எல்லாம் யார் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாரா இல்லையாங்கிறது தான் இந்த மகுடம் படத்தோட மீதி கதை. இந்த படத்தோட முழு கதையை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஆரம்பம் 1965 ஆரம்பிக்குதுங்க. விசாகப்பட்டினம் ஹார்பர் பக்கத்தில் இருக்கிற அனாதை பசங்களை ரவுடி பசங்க பிடிச்சிட்டு வந்து பிச்சை எடுக்க வைக்கிறாங்க. அதில் லிங்கான்ற ஒரு சின்ன பையன் மட்டும் அந்த கேங்ஸ்டர்கிட்ட இருந்து தப்பிச்சு போயிட்டு தனக்குன்னு ஒரு அடையாளத்தை தேடிக்கிறான். இதுக்கப்புறம் நம்மளை நாம தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் தாங்க லிங்காவுக்கு புதுசாக ஒரு பையன் இன்ட்ரடியூஸ் ஆகுறான். அவன் ஒரு பொருளை ரவுடி பசங்க கிட்டே இருந்து திருடிக்கு எடுத்துட்டு அங்கேருந்து ஓடி வந்துடுறாங்க. அந்த பொருளை நம்ம லிங்காவும் அந்த பையனும் சேர்ந்து ஒரு கடையில் போயிட்டு வியாபாரம் பண்ணுறாங்க. அந்த சின்ன பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காசும் கிடைக்கும். அதுக்கப்புறம் இவங்க 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸாக பழக ஆரம்பிக்கிறாங்க. இவங்க 2 பேருமே சேர்ந்து ஒரு பிளான் போட ஆரம்பிக்கிறாங்க. அது என்னடான்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம கிட்ட எதுவுமே இல்லை, ஆனால் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இந்த விசாகப்பட்டினத்தில் இருக்கிற கப்பலை நாம் விலைக்கு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அங்கே கட் பண்ணால் இப்போ 2025 கரண்ட் சுச்சுவேஷனை கட்டுறாங்க. நம்ம ஹீரோ ஒரு மெடிக்கல் ரெஃபாக ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அவரோட மெடிசின் எல்லாமே ப்ரமோட் பண்ணிக்கிட்டு வந்துட்டு இருக்காருங்க. நம்ம ஹீரோவுக்கு இந்த படத்தில் கிருபாகரன்னு பேர். ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலாக ஏறி இறங்கி அவரோட மெடிசின்ஸ் எல்லாமே ப்ரமோட் பண்ணிக்கிட்டு இருக்க எல்லா ஹாஸ்பிட்டலையும் இவர் ரிஜெக்ட் தான் பண்ணுறாங்க. ஏன்னா இவரை விட கம்மியாக செலவில் மெடிசின்ஸை கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இல்லீகலாக மார்க்கெட்லேயே கிடைக்காத மெடிசின்ஸை கூட சாதாரண மற்ற மெடிக்கல் ரெஃப் எல்லாருமே ப்ரமோட் பண்ணுறாங்க. நீ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்டும் பண்ணுறாங்க. ஸோ வீட்டுக்கு போன நம்ம ஹீரோ இன்றைக்கி வேலை இது தான் அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறார். அப்போ தாங்க ஒரு விஷயம் நமக்கு புரிய வருது. நம்ம ஹீரோ ஒரு ஃபேமிலி மேனுங்க. 2 குழந்தைங்க இருக்காங்க. ஒரு சாதாரணமான குடும்பத்தில் வாழ்கிற நம்ம ஹீரோவுக்கு அவங்க ஃபேமிலிக்கும் ஒரு பெரிய கனவு இருக்குங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சொந்தமாக ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. கார் வாங்கணும்னு நினைக்கிறாங்களே தவிர அவங்க கையில் காசு இல்லை. பசங்க ஆசைக்காக எப்படியாவது இந்த மாதம் வர்ற சம்பளத்தை இன்சென்டிவாக வச்சு கார் வாங்கிடணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அதே நேரத்தில் தாங்க நம்ம ஹீரோவோட சின்ன வயசு லைஃப் ஸ்டோரியை சொல்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினை லவ் பண்ணி தாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. நம்ம ஹீரோ என்னதான் நேர்மையாக இருந்தாலும் ஒரே ஒரு பொய்யை சொல்லியிருக்காருங்க நம்ம ஹீரோயினோட அப்பா கிட்ட. அது என்னடான்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட சொந்தமாக கார் இருக்குது அப்படின்னு சொல்லி பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு. அந்த பொய்யை மேனேஜ் பண்ணால் கிட்டத்தட்ட 10 வருஷமாக போராடி வந்துட்டு இருக்காருங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அந்த கனவு நிறைவேறவே இல்லைங்க. ஒவ்வொரு டைமும் மாமனார் ஊருக்கு வரும்போது பக்கத்து வீட்டில் அக்கம் பக்கத்து வீட்டில் இல்லைனா ஏதாவது ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற காரை எடுத்துகிட்டு வந்து வீட்டு முன்னாடி நிப்பாட்டி வச்சுடுவோம். மாமனார் போனதுக்கப்புறம் அந்த காரை எடுத்துகிட்டு போய் இருந்த இடத்துல விட்டுடுவாங்க. இதெல்லாம் பார்க்குற அவரோட பசங்க என்ன பண்ணுறாங்க தெரியுமா? அதாவது நம்ம ஹீரோவோட பசங்க, அப்பா நாமளும் என்னைக்காவது ஒரு நாள் சொந்தமாக கார் வாங்கலாம், இந்த மாதிரி இரவல் வாங்குறதை விட்டுடுங்கப்பா அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, சரிடா இந்த மாதம் கண்டிப்பாக காரை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் கார் ஷோரூமுக்கு ஃபேமிலியாக போகிறாங்க. ஆனால் எங்கே போனாலும் நம்ம ஹீரோவோட சிபில் ஸ்கோரை பார்த்துட்டு அவருக்கு லோன் கொடுக்கவே தயங்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம செய்கிற வேலை நிரந்தரமான வேலை கூட இல்லை, உனக்கு நாங்கள் எப்படிடா லோன் கொடுத்து கார் கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கார் ஷோரூம்லையும் நம்ம ஹீரோவை ரெஜெக்ட் பண்ணிக்கிட்டே வராங்க. இது எல்லாத்தையுமே அவமானமாக பார்க்காத ஒரு அனுபவமாக பார்த்துட்டு நம்ம ஹீரோவும் வெளியே கிளம்பி வராருங்க. பசங்க மத்தியில் என்னதான் நம்ம ஹீரோ தோற்று போயிருந்தாலும் பசங்க புரிஞ்சுக்கிறாங்க, நம்ம அப்பா என்னைக்காவது ஒரு நாள் கார் வாங்குவார் அப்படின்னு. அப்படித்தாங்க ஒரு நாள் நம்ம ஹீரோ அவங்க பையனை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிறார். அப்போ பாருங்கள், ஒரு BMW கார் பக்கத்தில் போயிட்டுருக்குங்க. தெரியாதனமா பைக் ஹேண்டில் பார் அதில் பட்டெடுத்து. உடனே அந்த BMWவில் இருந்து இறங்கின ஓனர் என்ன பண்ணுறான் தெரியுமா? ஏண்டா என் கார் டயர் ரேஞ்சு கூட இல்லாத உன் வண்டி என் வண்டியை டச் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவமானமாக பேசுகிறான். இதை பார்த்து அவங்க பையனும், அப்பா நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது, இன்றைக்கே ஒரு கார் வாங்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, அன்றைக்கே பாருங்கள் நம்ம ஹீரோ ஒரு BMW காரை செகண்ட் ஹேண்டில் வாங்குறாரு. அன்னைக்கின்னு பார்த்து நம்ம ஹீரோவோட மாமனாரும் வராரு. என் மாப்பிள்ளை உண்மையாலுமே கார் வாங்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காரில் முதல் ரவுண்டு என் மாமனாரை தான் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மாமனாரை கூட்டிகிட்டு போயிட்டு ரவுண்ட் அடிச்சுட்டு வராருங்க. இப்படியே நம்ம ஹீரோவோட ஃபேமிலி ஒரு ஸ்மூத்தான ஃபேமிலியாக போய்கிட்டு இருக்கு. அந்த காரை எடுத்துகிட்டு ஒரு நாள் ஊட்டிக்கு போகலான்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிப்பு கிளம்பி போகிறாங்க. இவங்க ஊட்டிக்கு ட்ரிப் போயிட்டு இருக்க அந்த நேரத்தில் தாங்க இங்கே கட் பண்ணால் கரண்ட் சுச்சுவேஷனில் லிங்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கேங்ஸ்டரை காட்டுறாங்க.
இந்த கேங்ஸ்டர் யாருன்னு கதையோட நகருக்குள்ள சொல்கிறேன். இந்த கேங்ஸ்டர் விசாகப்பட்டினத்தில் இருக்கிற பாதி கப்பலை இவர் தாங்க விலைக்கு வாங்கி வச்சிருக்காரு. இவரை தாண்டி தான் ஒவ்வொரு சரக்கும் வெளியே போக முடியும். அந்த அளவுக்கு மிகப்பெரிய கேங்ஸ்டர் தாங்க இவர். படத்தோட ஆரம்பத்தில் 2 பசங்களை காட்டினாங்க பார்த்தீங்களா, அந்த 2 பசங்க தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய கேங்ஸ்டராக மாறி இருக்காங்க. அதாவது நம்ம லிங்கா சொன்னார் பார்த்தீங்களா, என்னைக்காவது ஒரு நாள் இந்த கப்பலை நான் விலைக்கு வாங்கியே தீர்வேன் அப்படின்னு. அதை இப்போ நிரூபித்து காட்டிட்டாருங்க. இப்போ 2 கேங்ஸ்டர் பார்க்குறதுக்காக தான் நம்ம லிங்காவும் அவரோட ஃப்ரெண்டும் போயிட்டு இருக்காங்க. வெளிநாட்டில இருந்து வர்ற சரக்கு எல்லாமே உன்னை தாண்டி போகுது, எப்போ தான் நாங்கள் டேரெக்டாக எடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி நம்ம லிங்கா கிட்ட டீல் பேசிகிட்டு இருக்க. இந்த சரக்கும் இந்த இடமும் என்னுடையது, என்னை தாண்டி தான் எந்த சரக்காக இருந்தாலும் நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், இறக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, அதை கேட்டு கப்பு சிப்புன்னு கம்முன்னு ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம லிங்காவும் அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாருங்க. ஆனால் அங்கே இருக்கிற 2 கேங்ஸ்டர் நம்ம லிங்காவை எப்படியாவது போட்டு தள்ளிட்டு அந்த இடத்துல நாம வரணும்டா அப்படின்னு நினைக்கிறாங்க. இவனை போட்டு தள்ள ஏதாவது ஒரு வழி தேடிக்கிட்டு லிங்காவை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வராங்க. கட் பண்ணா இந்த சைடு நம்ம ஹீரோ கிருபாகரனை காட்டுறாங்க. கிருபாகரன் ஃபேமிலியோட ஊட்டியை என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டு இருக்க, திடீர்னு பார்த்தா ஒரு சில கேங்ஸ்டர் நம்ம கிருபாகரன் காரை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. என்ன இந்த கார் நம்மளே ஃபாலோ பண்ணிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் காரை ஓரம் கட்டி நிப்பாட்டுறாருங்க. திடீர்னு பார்த்தா அந்த காருக்குள்ளே இருந்து 4-5 பேர் இறங்கி வந்து நம்ம ஹீரோவை சுற்றி முற்றி பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபோட்டோ எடுத்து வேற ஒரு கேங்ஸ்டருக்கும் அனுப்புகிறாங்க. அவன் பார்த்துட்டு விசாகப்பட்டினத்தில் இருக்கிற மொத்த கேங்ஸ்டர் லிஸ்ட்டுக்கும் அனுப்புகிறாங்க. இது லிங்கா தானே அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஃபேஸ் கட்டில் நம்ம லிங்காவும் கிருபாகரனும் ஒரே மாதிரி இருப்பாங்க போலங்க. இவனை சும்மாவே விடக்கூடாது, அவன் ஃபேமிலியை அடித்து துரத்தணும் அப்படின்னு லெனின்னு சொல்லிட்டு ஒரு ரவுடி ஆர்டர் கொடுக்க, அந்த ரவுடி பசங்க எல்லாருமே இது வரைக்கும் காரை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தவங்க ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஷூட் அவுட்டில் நம்ம ஹீரோவோட மனைவி அவங்க பொண்ணு இறந்து போயிடுறாங்க. அந்த ரவுடி பசங்க கிட்டேருந்து நம்ம கிருபாகரன் அவரோட பையனை கூட்டிட்டு அங்கிருந்து தப்பிச்சு போறாருங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இதுக்கப்புறம் தப்பிச்சு போக முடியாது, இவனை எதிர்த்து நின்று தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சண்டை போட, அப்புறம் தாங்க ஒரு விஷயம் புரிய வருது, இவங்க எல்லாரும் லிங்காவோட ஆளுங்க அப்படின்னு. லிங்காவோட ஆளுன்னு தெரிஞ்ச உடனே நம்ம கிருபாகரனுக்கு பயங்கரமாக கோவம் வருதுங்க. அப்படின்னா லிங்காவுக்கும் கிருபாகரனுக்கும் பெரிய ஏதோ ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு காட்டுறாங்க. கட் பண்ணா இப்போ மனைவியை இழந்த கையோட நம்ம ஹீரோ அவங்கள அடக்கம் பண்ணிட்டு வீட்டுக்கு வர, அந்த இடத்துக்கு நம்ம லிங்காவும் வராருங்க. லிங்காவை பார்த்த உடனே நம்ம கிருபாகரன் பயங்கர கோவப்படுறாரு. அது மட்டும் இல்லாமல் கிருபாகரன் லிங்காவை பார்த்து, உன்னால தான் என் வாழ்க்கை இப்படி போச்சு, உன்னை பிரிஞ்சு இருக்கணும்னு தான் கிட்டத்தட்ட 25 வருஷமா நிம்மதியாக இருக்கேன், இப்போ நீ திரும்பவும் வந்து என் குடும்பத்தை அழிச்சிட்டியடா அப்படின்னு என்னென்னவோ பேச ஆரம்பிக்கிறாங்க. கிருபாகரன் பேசுறது எதையுமே காதில் போட்டுக்காம மௌனமா அந்த இடத்துல இருந்து கிளம்பி போய்ட்றாரு லிங்கா. அப்பதாங்க ஒரு விஷயமே புரிய வருது, லிங்காவோட ஒரே ஒரு பையன் தான் கிருபாகரன் அப்படின்ட்டு. லெனின் என்ன பண்ணியிருக்கான் தெரியுமா, லிங்காவை பழிவாங்கிறதுக்காக அவன் பையன் மேலே கையை வச்சிருக்கான், அதாவது கிருபாகரன் மேலே. கிருபாகரனோட ஃபேமிலியை கொலை பண்ணா லிங்கா வருத்தப்படுவான். அது மட்டும் இல்லாமல் அந்த ஹார்பரை நம்ம கைக்குள்ளே கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணியிருக்காருன்னு தெரிய வருதுங்க. இப்போ நம்ம லிங்கா அந்த லெனினை போட்டு தள்ளுறதுக்காக ஒரு சைடு போயிடுறாரு. இன்னொரு சைடு பார்த்தா நம்ம லிங்காவோட ஃப்ரெண்டு இருக்கார் பார்த்தீங்களா, அவர் தான் ஒரு ஃப்ளாஷ்பேக்கை சொல்ல ஆரம்பிக்கிறார். உங்கள் அப்பனை நீ என்றைக்குமே தப்பாக தாண்டா நினச்சிட்டு இருக்க, உங்கள் அப்பா ஒரு கேங்ஸ்டர் தான், ஆனால் நீ நினைக்கிற மாதிரி கேங்ஸ்டர் இல்லை, தப்பு தண்டா பண்ணுறவன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக்கை கிருபாகரன் கிட்ட சொல்கிறாருங்க. 1965 நம்ம லிங்காவும் அவரோட ஃப்ரெண்டும் விசாகப்பட்டினத்தில் இருக்கிற அந்த ஹார்பரில் தாங்க வேலை செஞ்சுட்டு வராங்க. அங்கே ஒரு பெரிய கேங்ஸ்டர் இருக்கார், அவருக்கு கீழே தான் இவங்க வேலை செய்கிறாங்க. அப்படி வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது தான் அந்த இடத்துல ஒரு மெயின் மார்க்கெட் இருக்குங்க. அந்த மெயின் மார்க்கெட்டையும் இவங்க தான் டேக் ஓவர் பண்ணி அதில் வர்ற வருமானத்தையும் வசூல் பண்ணிட்டு வராங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தான் தெரிய வருது, இந்த மீன் மார்க்கெட் மூலயமா ஹார்பருக்கு நிறைய இல்லீகலான விஷயங்கள் போகுது அப்படிங்கிறது. இதெல்லாம் யார் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தேட ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ஹார்பர் மூலயமா ஹெராயின், கொக்கைன், கன் கடத்தல்னு நிறைய இல்லீகல் வேலை நடந்துக்கிட்டு வருது. ஒவ்வொரு முறையும் நம்ம லிங்காவையும் அவரோட ஃப்ரெண்ட்ஸையும் போலீஸ் ஜெயிலுக்கு அனுப்பி வச்சிடுறாங்க. அப்புறம் 2-3 நாளில் ரிலீஸ் ஆகி வெளியும் வந்துடுறாங்க. இதெல்லாம் பண்ணுறது அந்த ஹார்பரை கைக்குள்ளே வச்சிருக்கிற அந்த பெரிய ரவுடி தாங்க. இதை எப்படியாவது வெளியே போனால் தட்டி கேட்கணும் அப்படின்னு நம்ம லிங்காவும் அவரோட ஃப்ரெண்டும் நினைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அந்த மார்க்கெட்டை சுற்றி பார்க்குறாங்க. அந்த மார்க்கெட்டில் நிறைய பெண்களும் திருநங்கைகளும் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மார்க்கெட்டை இழுத்து மூடிட்டாலும் இவங்களுக்கான வாழ்வாதாரம் முடங்கி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மார்க்கெட்டில் நல்ல விஷயங்களை மட்டும் புகுத்த ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல தாங்க நம்ம லிங்கா ஹீரோயினை பார்க்குறாரு. ஹீரோயின் மேலே காதல் வயப்படுறாருங்க. ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு லிங்காவை பார்த்தாவே பிடிக்காது. எதனாலன்னு பார்த்தா நம்ம ஹீரோ ஒரு கேங்ஸ்டர், எப்போ பார்த்தாலும் யாரையாவது அடிக்கிறது கொல்றதுன்னே இருக்கானே, இவன் மேலே எப்படி லவ் வரும்னு நினச்சி அவாய்ட் பண்ணிட்டு வராங்க. ஆனால் நம்ம லிங்கா ஹீரோயின் மேலே ரொம்ப காதலாக இருக்காருங்க. எப்படியாவது இவ ஓகே சொல்லிட மாட்டாளா அப்படின்னு சொல்லி ஏக்கத்தோடு இருக்கார். அப்போ ஒரு நாள் நம்ம ஹீரோ டேரெக்டாக போயிட்டு ஹீரோயினை பார்த்து, உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்க, ஹீரோயின் மூஞ்சில் அடித்த மாதிரி பேசுகிறாங்க. நீ ஒரு ரவுடி பையன், உன்னை எப்படி நான் கல்யாணம் பண்ணிட்டு வாழ முடியும், உன்னை கண்டாலே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் மனசு உடஞ்சி போய் அங்கேருந்து வந்துடுறார். அதுக்கப்புறம் தாங்க நம்ம ஹீரோ ரவுடி இல்லை ஒரு நல்லவன் ப்ரூவ் பண்ணுறாங்க ஹீரோயினோட கூட இருக்கிற மற்ற பெண்கள். அது என்னடான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ இந்த மார்க்கெட்டை பொறுப்பெடுத்து இல்லீகலான விஷயங்களை தடை பண்ணியிருக்காரு.
அது மட்டும் இல்லாமல் நிறைய ஏழை எளிய குழந்தைகளை படிக்க வச்சுட்டும் வராரு. அவர் பார்க்கறதுக்கு தான் கேங்ஸ்டர், ஆனால் அவருக்குள்ள ஒரு தங்கமான மனசு இருக்கு. அவரால் தான் எங்கள் குடும்பமே நல்லா இருக்கு அப்படின்னு எத்தனையோ குடும்பங்கள் ஹீரோவை பாராட்டுறாங்க. இதையெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை நம்ம இப்படி பேசிட்டோமே அப்படின்னு நினச்சி ஹீரோயின் நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு நான் பேசுனது எல்லாமே தப்பு தான் அப்படின்னு பேசியிருக்கக்கூடாது அப்படின்னு மன்னிப்பு கேட்குறாங்க. நீ மன்னிப்பெல்லாம் கேட்க தேவையில்ல, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறா அப்படிங்கிற மாதிரி கேட்க, எனக்கு அப்பா அம்மா யாரும் இல்லை, உனக்கும் யாரும் இல்லை, நாம் 2 பேருமே ஒன்று சேர்ந்து ஒரு வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்கிறாங்க. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இவங்க வாழ்க்கை ரொம்ப சுமூகமாக போயிட்டு இருக்கு. ஒரு சில ஆண்டுகளுக்கு அப்புறம் இவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தையும் பிறக்குதுங்க. அதுதாங்க கிருபாகரன். சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இவங்க 2 பேரும். அப்போ பார்த்தீங்கன்னா ஹார்பல் முதலாளியோட கடத்தல், ஹெராயின், கோக்கைன் எல்லாமே திரும்பவும் நடக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு போலீஸ் ஆஃபீஸர் நம்ம ஹீரோவையும் அவரோட ஃப்ரெண்டையும் ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டும் ஜெயிலில் இருக்கிற அந்த சமயத்தில் இந்த மார்க்கெட்டையே இடித்து தரமட்டம் ஆக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட முதலாளி பிளான் பண்ணுறாங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்ததுக்கப்புறம் மார்க்கெட்டில் இல்லீகல் விஷயங்கள் நடக்கிறத தடை பண்ணியிருக்காரு. இவன் ஜெயிலில் இருக்கிற கேப்பை மார்க்கெட்டில் க்ளோஸ் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற பெண்களை விரட்டிடணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் போடுறான். வழக்கமாக நம்ம ஹீரோ ஜெயிலுக்கு வந்தால் அன்றைக்கே முதலாளி ரிலீஸ் பண்ணிடுவார். ஆனால் அன்றைக்கி ரிலீஸ் பண்ணவே இல்லைங்க. ஏன்னா அன்றைக்கி காலையிலேருந்து நம்ம ஹீரோ முதலாளிக்கிட்ட போயிட்டு இதுக்கப்புறம் மார்க்கெட்டில் எந்த இல்லீகல் விஷயத்தையும் நடக்க விட மாட்டேன் அப்படின்னு பேசிட்டு வந்திருப்பார். அதனால் நம்ம இப்போ ஜெயிலில் இருக்கிறதும் முதலாளியோட பிளானாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அதே நேரத்தில் நம்ம ஹீரோவுக்கு ஒரு டேப் ரெக்கார்டர் வருதுங்க. அந்த ரெக்கார்டரில் நம்ம ஹீரோயின் என்ன பேசியிருக்காங்க தெரியுமா? நீ நினைக்கிற மாதிரி உன் முதலாளி நல்லவன் இல்லை, மார்க்கெட்டை இடிக்க வராங்க, நீ உடனே வந்து மக்களை காப்பாற்று அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இன்னொரு சைடு பார்த்தா ஹீரோயினுக்கு வேற ஆபத்துங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, என்னை விட மார்க்கெட்டில் இருக்கிற 100கணக்கான உயிர்கள் தான் முக்கியம், முதல்ல அங்கே போய் மக்களை காப்பாற்று அப்படின்னு பேசியிருப்பாங்க. நம்ம ஹீரோவும் உடனே அங்கே போய் மக்களையும் மார்க்கெட்டையும் காப்பாற்றுறாரு. ஆனால் வீட்டுக்கு வந்து பார்த்தா ஹீரோயின் குத்துயிரும் கொலையுருமே கிடக்குறாங்க. அங்கே சின்ன பையனாக இருக்கிற கிருபாகரன் அம்மாவை காப்பாற்றாம மார்க்கெட் தான் முக்கியம்னு போயிட்டாரே அப்படின்னு சொல்லி அப்பாவை தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. அம்மா இறந்ததுக்கு காரணமே அப்பா தான் நினச்சிக்கிறான். ஆனால் உண்மையை லிங்காவோட ஃப்ரெண்ட் இப்போ கிருபாகரன் கிட்ட விளக்கி சொல்கிறார். நான் சொல்கிறத நம்பலன்னா இந்த டேப் ரெக்கார்டரை கேட்டுப்பாரு அப்படிங்கிற மாதிரி ஆதாரத்தை காட்ட அப்போ தான் கிருபாகரனுக்கு உண்மை புரிய வருதுங்க. இவ்வளோ நாளாக இதை ஏன் என்கிட்ட மறைச்சிங்க, நான் எங்கள் அப்பாவை தப்பாக நினச்சிட்டு இருந்தேனே அப்படின்னு கிருபாகரன் கதற, உங்கள் அப்பா தான் இதை சொல்ல வேண்டான்னு சொன்னார், பொண்டாட்டியை இழந்துட்டோம், அதுக்கு தண்டனையாக பையன் நம்மளை கெட்டவனாவே நினைக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டாரு அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்கிறாருங்க. இதை கேட்ட உடனே கிருபாகரனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இதுக்கப்புறமாவது அப்பா கூட சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறார். இன்னொரு சைடு பார்த்தா லிங்காவை போட்டு தள்ளுறதுக்காக நிறைய கேங்ஸ்டர் வராங்க. லிங்கா அங்கே இருக்கிற மொத்த பேரையும் போட்டு தள்ளிட்டு தப்பிக்க பார்க்குறாரு. ஆனால் முடியலைங்க. கேங்ஸ்டர் எல்லாருமே சேர்ந்து லிங்காவை சுட்டு கொன்னுடுறாங்க. லிங்கா இறந்ததும் அங்கே இருக்கிற மக்கள் எல்லாரும் எமோஷனல் ஆகுறாங்க. இவரால் தான் நாங்கள் நல்ல நிலைமைக்கு வந்தோம், எங்களுக்கு வாழ்வாதாரம் கொடுத்த கடவுள் இவர், கிருபாகரன் நீ இப்போ இந்த இடத்துக்கு தலைமை தாங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஆனால் கிருபாகரனுக்கு இந்த கேங்ஸ்டர் தொழில் மேலே சுத்தமாக உடன்பாடு இல்லைங்க. இந்த பேர், புகழ், பணம் எல்லாமே இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போயிடும். எங்கள் அப்பா என்னதான் நல்லது பண்ணியிருந்தாலும் மற்றவங்க கண்ணுக்கு அவர் ஒரு கேங்ஸ்டர் தான், அந்த வேலையை நான் திரும்ப பண்ணவே விரும்பலை, நான் மெட்ராஸுக்கே போயிட்டு என் மெடிக்கல் ரப் வேலையை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அவரோட பையனை கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாருங்க. அதோட இந்த படத்தை எங்கே முடிக்கிறாங்க. இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா இந்த படத்தோட கதை மாதிரியே தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் 100கணக்கான படங்கள் வந்திருக்குங்க. அந்த படங்கள்லேருந்து இந்த படம் தனிப்பட்டு வேறு மாதிரி காட்டியிருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க. ஜிவி பிரகாஷோட மியூசிக்கை தவிர இந்த படத்தில் ரசிக்கிற மாதிரி வேற எந்த விதமான காட்சிகளோ இல்லை படத்தோட திருப்பங்களோ எதுவுமே இல்லைங்க. உங்களுக்கு விஷால் ரொம்பவே பிடிக்குன்னா இந்த படத்தை ஒரு தடவை பார்க்கலாம். மற்றபடி இந்த படத்தை நான் ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேங்க. ரொம்பவே தலைவலி வந்தது தான் மிச்சம். இப்போது இந்த படத்தோட கதை விளக்கத்தை நான் சொன்ன விதம் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிடுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை டாடா, பை பை.